நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஆவணி மாத பலாபலன்கள். ஆடி போய் ஆவணி வந்தால் வாழ்க்கை டாப்பில் வர்றதுக்கு உண்மையாகவே அந்த மாதம் தாங்க. இந்த மாதத்துக்கு விசேஷத்துக்கு பஞ்சம் இல்லை, இறைவன் அருளுக்கும் பஞ்சம் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆவணி அவிட்டம், வரலட்சுமி நோன்பு இருக்குது, கோகுல அஷ்டமி, ஓணம் பண்டிகை, இதோடு முடிஞ்சுதான் ஆவணி மூலம். ஆவணி மூலம் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் இந்த விசேஷங்கள் அற்புதமாக இருக்கும். அப்போ இந்த மாதம் தொட்டே இறைவனோட அருள் கிட்டும் மாதமாக இருக்கின்றன. பொதுவாக புது தொழில்கள் தொடங்க, வீடு மாற்ற, அது மட்டும் இல்லாமல் மனதில் இருக்கிற கவலைகள் விலக, பல காலகட்டம் எப்போ சார் மாறும் எல்லாமே இந்த மாதம்தான். இல்லை கிரகப்பயிற்சிகள் பல நடக்குது. சூரியன் சிம்மத்தில் வந்த உடனே ஜொலிக்க காலகட்டம் வந்து விட்டன. முதல்ல இந்த நேரம் வந்த உடனே பார்த்திங்கன்னா கவலைகள் தீர்ந்து மக்கள் மகிழ்ச்சியில் பொங்குகிற காலகட்டங்கள். முதல்ல பொருளாதார விருத்தி, தைரியம், தன்னம்பிக்கை பெருகுகிற காலகட்டங்கள். வீண்டவனும் எந்திரிச்சு வரக்கூடிய சூழ்நிலையில் வந்தாச்சு. உறவுகள் வலுப்படுகின்றன. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, வேலைக்கு செல்பவர்கள் ஒரு புதிய பரிணாமம் அடைகின்றன. ஒரு சிலர் ஹெல்த் ரீதியாக ரொம்ப பாதிச்சுட்டு இருந்தாங்க. சார் எப்போ சார் எங்களுக்கு மாறும், எப்போ விடிவு காலம் வரும், நல்ல காலம் பிறக்கும் சொல்கிறாங்களே எப்போ, அதற்குண்டான விடைகளாக வருகின்ற மாதம்தான் இந்த மாதம். இந்த மாதத்தில் எண்ணற்ற கேள்விகள் மக்களுக்கு மனதில் தேங்கி இருந்தது. ஆடி மாதம் வேண்டாம், தள்ளி போடுங்க. ஒரு மாதம் தள்ளி போட்டேன் சார். வீடு கட்டுறதுலேருந்து, சொத்து வாங்குறதுலேருந்து, கடன் அடைக்கிறதுலேருந்து எல்லாமே மாறியாச்சு. விடியல் எப்பொழுது இதோ உங்களுக்கு. இந்த மாதத்தில் வந்த உடனே ஃபஸ்ட்டு மனம் மகிழ்ச்சி ஏற்படுது. உலகில் ரீதியாக மாற்றம் ஏற்படுது. உங்களுக்கு ஏற்படாதா? நிச்சயமாக ஒரு பலிதம் ஏற்படும். இந்த நேரத்தில் இறையருளும் உங்களுக்கு குடும்ப ரீதியாக பல முக்கிய முடிவும் எடுக்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. ரைட், அதை பற்றி தெளிவாக ஜெயிக்கின்ற காலகட்டம் என்னென்னு பார்த்துருவோம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்மம் அமைதியாக இருக்கிறத பார்த்து பல பேர் தோல்வியை விட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வெற்றியை கொண்டாட பொறுமையாக ரெடி ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சரியான மாதமாக இந்த ஆவணி மாதம். இது சிம்ம மாதம்னே சொல்லுவாங்க. சிம்ம மாதத்தில் ஜொலிக்கின்ற சூரிய பகவான் ஆட்சி வருகிற காலகட்டம். உங்களுக்கு அமாவாசை யோகம்லாம் ஏற்படுது. சொல்ல வேணும், வெற்றி உங்கள் பக்கம். இந்த மாதத்தில் தாங்க எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும். பரிதி முன் பனி போல. ஏன் இந்த பரிதி முன் பனி போலன்னா நிறைய தடைகள் இருந்தது அத்தனையும் விலகி வெளிச்சம் வருதுங்க. அப்போ பொதுவாக சிம்ம ராசி அப்படின்னாலே இருந்தீங்களா, தைரியம் மிக்கது, தலை தோங்கும்து, நிர்வாக திறமை உண்டு, திட்டமிடல் செய்ய ராசி. ஆடுற மாட்டா ஆடி கறக்கும், பாடுற மாட்டா பாடி கறக்கிறது. லாபம் இல்லாத இடத்தில் சிம்மம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சிம்மத்துக்கு கிடைக்கிற லாபம் எல்லாத்துக்கும் கொடுக்க தான் போகுது. குடும்பத்துக்கு கொடுக்கும், நண்பர்களை வாழ வைக்கும். இப்போ சிம்மராசி அன்பர்கள் ஒருத்தர் ஜெயித்தாலே பல பேர் ஜெயிப்பாங்க அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். இந்த ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது மிகப்பெரிய யோகமாக இருப்பது உங்கள் ராசி 12ஆம் இடத்தில் குரு. சார் 12 குரு விரயம் தானே சார்? இது முதலீடாக வந்திருக்கு. குரு உச்சம் பெற்று 12 இருப்பதால் முதலீடு சம்பந்தப்பட்ட சுப விரயமாக வருகிறது. சுப விரயம்னா என்னென்ன சார் பண்ணலாம்? இடமோ வீடோ வாங்க அலோவ் பண்ணது, வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்குது. ரைட்டு. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உண்டு. வேலையில் ஒரு மாறுதல் ஏற்பட காலகட்டம் வந்திருக்கு. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட கிடைக்குமா, ஒரு வம்பு வழக்கில் தான் மாறுவேனா, அதுக்கு உண்டான விடை தீர்க்கும் மாதங்கள். பிஸ்னஸில் அடுத்த முதலீடு போகலாமா, இது மாதிரி பல எண்ணற்ற கேள்விகளுக்கு எல்லாம் இது. முதல்ல இந்த ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா நல்ல விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்கிறது. சார் ஒரு பணம் ரீதியாக வந்தோடனே இடம் வீடு சொத்து இதை பார்த்துக்கங்க, வாங்க வேண்டியதை பாருங்கள். கடனை அடைத்து வெளியே வாங்க. ஒரு சிலர் சுப கடனாக ப்ராப்பர்ட்டி இது மாதிரி வாங்கக்கூடியது, இது நிச்சயமாக செய்தே ஆகணும். ரொம்ப காலகட்டமாக இந்த ராசி இப்போ இது எப்படின்னா, இவங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் இவங்ககிட்ட இருக்கிற அந்த இடம் வீடு வண்டி வாகனத்தை வச்சு மதிப்பீடு செய்கிறாங்க. அந்த மதிப்பீடு உண்மையாக தேவைப்பட்டால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். திருமண வயது உடைய ஆண் பெண்கள் நிச்சயமாக பண்ணிக்கங்க. இன்னும் திருப்பி அடுத்தது வரேன் சார். திருமண விஷயத்தில் தாங்க இந்த ராசி அன்பர்கள் கொஞ்சம் குயிக்கஸ்ட் ஆக்ஷன் எடுக்கணும், கவனம். நிறைய சிம்ம ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை வரைக்கும் போய் பத்திரிகை அடிக்கணும் போய் நின்னதா நிறையா பேர்த்துக்கு. சார் முடிஞ்சிருச்சோன்னு நினச்சாங்க, போயிட்டு தகவல் சொல்கிறேன்னு சொல்லலை சார். எங்களுக்கும் பிடிச்சிருந்தது, பொண்ணுக்கும் பிடிச்சது, பொண்ணு வீட்டுக்காரன், ஆனால் சொந்தக்காரங்க பண்ண இது இருக்கே மாற்றி விட்டாங்க. இதெல்லாம் நடந்தது இந்த ராசி தான். இது கல்யாணம் ஆனவங்களுக்கு எப்படி தெரியுமா இருந்தது? சார் நானும் என் ஹஸ்பண்ட் நல்லா தான் இருக்கோம், கணவன் மனைவி நல்லா வாழ்கிறோம், சொந்த பந்தங்கள் விடலை. எங்களுக்குள்ளே இருந்த சின்ன ஒரு ஈகோ கிளாஸஸ் என்ன ஆயிடுச்சு, அதை ஊதி பெருசான மாறி பேசி எந்த பக்கம் தப்புன்னு சொல்ல முடியாத அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு. இதெல்லாம் மாறுகிற காலகட்டம். பொதுவாகவே
உங்களுக்கு இப்போது ராகு கேது பரிகாரம் பண்ண சொல்லி போன மாதம் சொன்னேன். ஏன்னா உங்கள் ராசியில் இருக்கிற கேதுவும் 7ல் இருக்கிற ராகும் சின்ன சின்ன சஞ்சலங்கள் கொடுத்துட்ருக்கு. இப்போ திருமண வயது உடைய ஆண் பெண்களுக்கு இந்த தோஷ பரிகாரம் பண்ணிவிட்டு அப்போ திருமணம் பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லதாக இருக்கும். ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பரிகாரங்கள் பண்ணி சேர்த்து வைக்கக்கூடிய அம்சம் உண்டு. ஒரு சிலர் இல்லை சார் இது வேண்டாம் சார் முடிச்சுக்கலாம் சார், அது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இது இதாகவே இருக்குது, கன்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, பார்ட்னர்ஷிப் இது எங்களுக்கு லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை பிஸ்னஸ் பார்ட்னரையும் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்லேயும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, கரெக்டாக கணக்கு வழக்குகள் வரல, எனக்கு டவுட்டாக இருக்குதுன்னு சொன்ன பல பேர். சார் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், டவுட்டாக இருக்குது, கணக்கு வழக்கு இல்லைன்னு ஒரு செக்டர். இன்னொரு செக்டர் என்ன தெரியுங்களா, சார் நான் மாடு மாதிரி உழைச்சிட்ருக்கேன், ப்ராஃபிட்டை மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க, இது எப்படி சார் ஒரு ஹெல்ப்பு கூட வரல, இப்படிங்கிறது இன்னொரு செக்டர். இந்த ராசிக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு இதுதான். இப்போ என்னன்னுங்களா, உங்களுக்கு எது சரியான திட்டமிடலிட்டு அதை சரி செய்யக்கூடிய காலகட்டம். பொறுமையாக பேசி உங்களுக்கு எது ரைட்டோ அதான் உண்டான கோவில் வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்து பிஸ்னஸ்லையும் சரி செய்யக்கூடியது. உங்களுக்கு வேலையாட்கள் பொதுவாக இந்த ராசி வேலையாட்களை சரியாக பயன்படுத்தி ஜெயிக்க வேண்டிய ராசிங்க. விளம்பரங்கள் கொடுத்து வேலையாட்கள் கொடுத்து தகவல் சாதனத்தை சரியாக பயன்படுத்த வேண்டிய ராசி இந்த ராசி தான். இந்த ராசி என்பது பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க ஃபோன் எடுக்கலை, ஃபோன் ரீச் ஆகலை, டவர் பத்தலை, இதெல்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எந்த நேரத்தில் வந்து உங்களுக்கே தெரியாது, அதை ரெடி ஆகிக்கோங்க. சரி, இது உங்களுக்கு இந்த வேலைக்கு போகிறவங்க, நான் பிஸ்னஸ் பண்ணல வேலைக்கு போகிறேன், வேலைக்கு போகிறவங்க வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க திடீர் என ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. இப்போ இந்த ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடச்சிடும். நிறைய பேத்துக்கு வேலை போயிருந்தது வேறு, வேலை இல்லாத வேலை கிடச்சிடும். சரி வேலையெல்லாம் இருக்குது சார், ஆனால் அடுத்த ஒரு ஜம்ப் பண்ணலான் இருக்கேன், இது ரைட்டாக இருக்குமா, ரெசெஷன் வருதுன்னு சொல்கிறாங்களே இது ரைட்டாக எப்படின்னு ஒரு டைலமாக வந்துடும். பொதுவாக ஒரு கேர்ஃபுல்லாக மூவ் பண்ண வேண்டிய நேரம். ஏன்னா நிறைய பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு வேறு ஒரு பக்கம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிட்டு போகலாமா வேண்டாமா, இதே நல்லா இருக்குது. சில பல 1000 சேலரிக்காக போயிட்டு மாட்டிக்கிட்டால் இப்போ சேஃபாக இருக்கும், ஃபண்டு நிறையா இருக்குது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வருது. ரைட்டாக எடுக்கலாமா வேண்டாமா, அது எப்படி முடிவு பண்ணணும் அப்படின்னா தசாபக்தி அடிப்படையில் ஜாதக ரீதியாக பார்க்கின்ற இந்த காலகட்டம் நல்லா இருக்குது, போகலாம். எத்தனை வருடம் நல்லா இருக்குது, பொதுவாக ஒரு ஜாப் மாற மினிமம் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ அதை பார்த்துட்டு உறுதிப்படுத்திட்டு வேலை மாறுதல் பண்ணுங்கள். இந்த ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா வேண்டுதல் நிறைவேற்றும் காலகட்டம். வேண்டுதல்னால் நிறைய கோயில் வேண்டியிருப்பாங்க, ஒரு அன்னதானம் கொடுக்குறேன்னு சரி மொட்டை அடிக்கிறேன்னு சொல்லி வேண்டுதலாக இருந்தால் செய்ய வேண்டிய காலகட்டங்க. இல்லை அதுக்குண்டான வழிவகையை பண்ண வேண்டிய காலகட்டம், அதை சரியாக பண்ணிக்கங்க, நிச்சயமாக இருக்கும். அப்போ அஷ்டமச்சனி காலம் பற்றி நான் பேசவே இல்லையே. நான் உங்களுக்கு வக்ரம் பெற்றிருக்கிற காலகட்டத்தில் அஷ்டமச்சனி இப்போ அவ்வளோ தாக்கம் கொடுக்காது. இப்போ தான் ஒரு ஃப்ரீ டிக்கெட் கொடுத்து வேகப்படுத்தி ஓடுற மாதிரி இருக்குங்க. நிச்சயமாக உறவு வகையில் இளைய சகோதர சகோதரிகள் மூத்த சகோதர சகோதரிகள் கூட அனுசரணையாக போகக்கூடிய காலகட்டங்கள், எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும், பாசிட்டிவாக தாட்ஸ் வந்தாச்சு, நல்ல காலம் பிறந்திருக்கு, ஜொலிக்கின்ற காலகட்டங்கள். ஹெல்த் ரீதியாக கூட நிறையா பேர்த்துக்கு தொந்தரவு விலகுது. ஹெல்த்துக்கு தான் நிறைய பேர் தொந்தரவு ஆல்ரெடி அமைஞ்சாச்சு. இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சுபவிரயமாக பண்ண வேண்டிய காலகட்டத்தில் ஒரு சிலர்கள் மாற்றி சர்ஜரி இது மாதிரி பண்ணிக்கிட்டு பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட எல்லாமே சரி செய்ய வேண்டிய காலகட்டங்கள். இது மாதிரி நிறைய டவுட்டுகள் இருக்கலாம். வேறு டவுட்டுகள் எதாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றியும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன்.